ஒரு சின்ன கேள்வி. ஆனா கேட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. யார்கிட்டயா? ஒரு தேனீகிட்ட. அந்த கேள்விக்குள்ள காதல், அறிவியல், அறிவுசார் தைரியம்னு ஒரு பெரிய உலகமே அடங்கியிருக்கு. வாங்க, சங்ககாலத்தோட அந்த சூப்பரான கவிதைய நம்ம இப்ப அலசி ஆராயலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், உங்க காதலியோட அழக ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பர்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணா எப்படி இருக்கும்? அதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்துல ஒருத்தர் செஞ்சான். தன் காதலியோட கூந்தலுக்கு உண்மையாவே இயற்கையா மனம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரு நிபுணரை தேடி போனான். அதுதான் நாம பார்க்க போற கவிதையோட சென்ட்ரல் ஐடியா. இதுதாங்க அந்த பாட்டு. குறுந்தொகையில வர்ற 2வது பாடல். இது எழுதினவர் யாருன்னு கேட்டா இறையனார். ஆனா இந்த பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய புராணமே இருக்கு. அதாவது இந்த பாட்டை எழுதினது சாக்ஷாத் சிவனேதான்னு ஒரு கதை. சரி, இந்த ஒரு வரியோட ஜீனியஸ புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது எந்த உலகத்துல இருந்து வந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியம்னா சும்மா கவிதைகளை எழுதி வச்ச ஒரு புக் இல்லைங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர், சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அப்போதைய தமிழ் கவிதைகளை நாம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். அகம்னா காதல், பர்சனல் ஃபீலிங்ஸ் மாதிரி மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். புறம்னா போர், ராஜாக்கள், சமூகம் மாதிரி வெளியுலகத்துல நடக்கிற விஷயங்கள். சிம்பிளா சொல்லணும்னா அகம் நம்மளோட பர்சனல் டைரி மாதிரி, புறம் ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி. நாம பார்க்கற இந்த கவிதை இந்த அகம் வகையைச் சேர்ந்தது. இதிலிருந்தே தெரியுது பாருங்க, அந்த காலத்துல பர்சனல் ஃபீலிங்ஸ்க்கு, குறிப்பா காதலுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ காதலுங்கிறது ஒளிச்சு வைக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு ஆர்ட் மாதிரி கொண்டாடி இருக்காங்க. இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது. இந்த அகக்கவிதைகள்ல காதலோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஒவ்வொரு நிலப்பரப்போட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் திணை. உதாரணத்துக்கு, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, அங்க காதலர்கள் ஒன்று சேருவாங்க. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, அங்க காதலிக்காக தலைவன் காத்திருப்பா. இப்படி ஒவ்வொரு லேண்ட்ஸ்கேப்புக்கும் ஒரு எமோஷன். நம்ம கவிதை குறிஞ்சி திணையை சேர்ந்தது, அதாவது மலைப்பகுதி. குறிஞ்சினாலே காதலர்களோட முதல் சந்திப்பு, அவங்க இணைவது தான் தீம். அப்போ இந்த கவிதை ஒரு காதல் கதையோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தொடக்க புள்ளிய படம் பிடிக்குது. சரி, இப்போ கவிதையோட அந்த முதல் வரிக்குள்ள போலாம். வாங்க, அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அர்த்தத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வரியில தலைவன் சும்மா ரோட்ல போற ஒரு பூச்சியை கூப்பிடல, அவன் தன்னோட சாட்சிய ரொம்ப கவனமா செலக்ட் பண்றான். அவன் கூப்பிடுறது ஒரு தேனிய. ஏன்? ஏன்னா அந்த வரியில கொங்கு தேர் வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை வருது. இதுக்கு அர்த்தம் வெறும் தேனை தேடுற வாழ்க்கைன்னு இல்ல. அதுல வர்ற தேர்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுக்கு அர்த்தம் ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டை செலக்ட் பண்றது. இத சொல்லி அந்த தேனிய ஒரு சாதாரண பூச்சி இல்ல, அது ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்றான் தலைவன். அது மட்டும் இல்ல, அஞ்சிறை தும்பின்னு சொல்றான். பிளஸ் சிறை, அதாவது அழகான சிறகுகளை உடைய தும்பியேன்னு அர்த்தம். முதல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட், கேள்வி கேட்க போற எக்ஸ்பர்ட்டுக்கு ஒரு மரியாதை. பாருங்க எவ்வளவு நுட்பமா இருக்குன்னு. அப்ப மொத்தத்துல என்ன தெரியுது? இது வெறும் கவிதை இல்ல, இது குவாலிஃபைடான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட வைக்கப்படுற ஒரு சயின்டிஃபிக் கேள்வி. இப்போதைய மொழியில சொன்னா ஒரு வாசனை விஞ்ஞானி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறான். சரி, அப்படிப்பட்ட ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட அவன் என்னதான் கேட்கறான்? இதுதாங்க கவிதையோட மையம். அவன் கேக்குறான், ஏ தேனி, நான் ஆசைப்படுறேன்னு எதையும் சொல்லாத. உன்னோட அனுபவத்துல நீ பார்த்த உண்மைய சொல்லு. நீ பார்த்த எல்லா பூக்கள்லையும் இவளோட கூந்தலை விட வாசமான பூ ஏதாவது இருக்கா? பாருங்க, அவனுக்கு வேண்டியது புகழ்ச்சி இல்ல, புறவயமான உண்மை. அவன் சில கண்டிஷன்ஸ் கூட போடுறான் பாருங்க. எனக்காக பேசாத, நடுநிலையா இரு. நீ உண்மையா என்ன பாத்தியோ அதை மட்டும் சொல்லு. உனக்கு தெரிஞ்ச எல்லா பூக்களோடையும் ஒப்பிட்டு பாரு. கடைசியா ஒரு தீர்ப்ப சொல்லு. ஆக மொத்தம் அந்த தேனியோட மொத்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு டேட்டா செட்டா யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் கேட்கறான். பிரில்லியன்ட் இல்ல? இப்போ இந்த கவிதையோட கதை இங்க முடியல. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. இந்த சின்ன கவிதை தமிழ் இலக்கியத்திலேயே ஒரு பெரிய விவாதத்துக்கும் ஒரு பெரிய புராண கதைக்கும் காரணமா மாறுச்சு. கதைப்படி சிவனே தருமிங்கிற ஒரு ஏழை புலவருக்காக இந்த கவிதையை எழுதி கொடுக்கறாரே. ஆனா சபையில இருந்த நக்கீரர், பொம்பளைங்க கூந்தலுக்கு இயற்கையா மனம் கிடையாது, அதனால இந்த கவிதையில தப்பு இருக்குன்னு சொல்றாரு. சும்மா ஆரம்பிச்ச ஒரு இலக்கிய விவாதம் இப்ப சிவனும் நக்கீரரும் நேருக்கு நேர் மோதுற ஒரு பெரிய சண்டையா மாறுது. சிவன் கோபமாகி தன் நெற்றிக் கண்ணையே திறக்கிறாரு. அப்பவும் நக்கீரர் பயப்படல, தைரியமா சொல்றாரு, நெற்றிக் கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமேனு. இதுதாங்க ஹைலைட். தெய்வீக அதிகாரத்தை விட அறிவுசார் நேர்மைதான் பெருசுன்னு சொல்ற அந்த வரி தமிழ் இலக்கியத்துல ஒரு மைல்கல். 2000 வருஷம் கழிச்சும் இந்த வரிகள் ஏன் இன்னும் நம்ம மனசுல நிக்குது? நாம ஏன் இத பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா இதுல பல லேயர்ஸ் இருக்கு. இது காதல ரொம்ப அழகா சொல்லுது.
அதே நேரம் பர்சனல் ஃபீலிங்கையும் சயின்டிஃபிக் உண்மையும் ஒண்ணா இணைக்குது. இயற்கைய ஒரு சாட்சியா காட்டுது. அதுக்கும் மேல தைரியம் நேர்மை பத்தின ஒரு மறக்க முடியாத கதையோட இது சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால தான் இது இன்னிக்கும் பவர்ஃபுல்லா இருக்கு. கடைசியா இந்த கவிதை நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. அன்னைக்கு அந்த தலைவான் தன் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக்க ஒரு தேனிய, ஒரு எக்ஸ்பர்ட்டை தேடினான். இன்னைக்கு நம்மளோட நம்பிக்கைகளுக்கும் கருத்துக்களுக்கும் எங்க அங்கீகாரத்தை தேடுறோம்? சோஷியல் மீடியாவிலையா? கூகுள்லையா? யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம் பழைய இந்த கேள்வி இன்னைக்கும் நமக்கு ரொம்ப பொருத்தமானதா இருக்கு.